தலைவரா சொல்லுங்க. இது என்ன ஒரு என்னமோ அசைஞ்சு கெட்டது மனசு அசையாமல் கெட்டுச்சு உடம்புன்றானுங்களே, என்ன தகவல் அது, என்ன விவரம்? நல்ல ஒரு தகவலை கேட்குறீங்க தலைவரா. அப்போ இதனால வரைக்கும் நல்ல தகவலே நான் கேட்கலையா? நல்ல கதை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் வரைக்கும் கேட்டதுலயே இது ரொம்ப நல்ல தகவலா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி சொல்லுங்க, என்ன விஷயம் இது? அசைஞ்சி கெட்டது மனம், அசையாமல் கெட்டது உடல். அதாவது மனம், இந்த மனம் என்ன செய்யுது அப்படின்னீங்கன்னா, ஒரு ஒரு பிடியில் இருப்பதில்லை. இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, அப்படியே குரங்கு மாறி அப்படியே அலை பாய்ஞ்சுக்கிட்டே இருக்குது. தாவி தாவி ஓடுது, தாவி அலை பாயுது. அப்படியே குரங்கு தாவுற மாதிரி தாவி போயிட்டே இருக்கு. இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, அப்படியே உட்கார்ந்துருப்பான். ஆனா மனசு என்ன பண்ணும்னா, நாளைக்கு எங்கேயானு போனா என்ன ஆயிருமோ, நாளைக்கு வண்டி எடுத்துட்டு போனா கீழே விழுந்துருவோமோ, கீழே விழுந்து அடிபட்டு போயிடுவோமோ, அடிபட்டு ஆம்புலன்ஸ்ல நம்மளை ஏத்திக்கிட்டு போவாங்களோ, ஏத்திட்டு போய் அங்க ஊசி போடுவாங்களோ, ஆபரேஷன் பண்ணுவாங்களோ, இப்படியே சிந்திச்சுட்டு போவான். ஆனா அங்கனே தான் உட்கார்ந்துருக்கான். அப்புறம் என்ன பண்ணுவான், நம்ம பொண்டாட்டி வருவாளா, நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாளா, இல்ல சண்டை போடுற மாதிரி ஆகுமா, இப்படின்னு இப்படியே சிந்திச்சுக்கிட்டு கற்பனைக்கு போறது. உடம்பு அப்படியே தான் இருக்கும், அசையாம உட்காந்துக்கிட்டே இந்த வேலையெல்லாம் செய்யறது. அப்புறம் என்ன பண்றது, நாளைக்கு போன காரியம் நடக்குமா, அது நடந்தா வெற்றி பெறுமா, தோல்வி அடைஞ்சிட்டா நம்ம என்ன பண்றது, இப்படியே சிந்திக்கிறது. இப்படியே சிந்திக்கிறப்ப ஒரு கெடுதலே தப்பே அவன் பண்ணி போறான்னு வச்சுங்களேன், அந்த தப்பு செஞ்சதே நினைச்சுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. இந்த தப்பு இப்படி பண்ணிட்டோமே, அட அப்படி பண்ணியிருக்கலாமே, அட இப்படி பண்ணியிருக்கலாமே, இப்படின்னே சிந்திச்சுட்டு குந்தி இருக்கிறது. இதனால இந்த மனம் ஒரு பிடி இல்லாமல், ஒரு இருக்கு பிடிப்பு இல்லாமல் அலையிறதுனால இருக்கு. அவன் மனசு நல்லதை சிந்திக்கிறப்ப நல்லதாக அமைஞ்சிரும். தேவையில்லாத ஆன்டியா சிந்திக்கிறப்ப அந்த உடம்பு பிரஷர் ஏறும், மனநலம் பாதிக்கும். இதனால அவன் உடம்பு வீணா போயிடும். இந்த மனசு தேவையில்லாம அலைகிறதுனால அவங்களோட உடம்பு வீணா போயிடும். அப்ப எது தேவையோ அதை மட்டும் சிந்திச்சுக்கிட்டு அந்த மனசை ஒரு இருப்புல வைக்கணும். அப்பதான் அந்த மனசை ஒரு கண்ட்ரோல்ல இருக்கும். அந்த கண்ட்ரோல்ல கட்டுப்பாடுல இருக்கிறப்ப உடம்பும் மனசும் சரியாக அமையும். அதனால மனச நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, அலைபாய விடக்கூடாது. அப்படி அலை பாய்ஞ்சோம்னா மனநலம் பாதிச்சு போயிடும். அதுக்குதான் என்ன சொல்றாங்க அப்படின்னீங்கன்னா, அலைஞ்சு கட்டது மனசு, அப்ப அசையாமல் கட்டது உடல்ன்றான். சரி, அசையாமல் கட்டது உடம்புக்கு வந்துருங்க. ஆமா, அசையாமல் கட்டது உடல்ன்றான். இந்த உடம்பு என்பது அப்படியே போறது, சமயத்தில் அப்படியே உட்கார்ந்துக்கிறது, அப்படியே கார்ல போறது, அப்படியே இறங்குறது, ஒரு டூ வீலர்ல போறது, அப்படியே அந்த இடம் வரைக்கும் போயிட்டு அப்படியே இறங்குறது. இப்படி இந்த உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கறது கிடையாது. இந்த கை காலை நல்லா அப்படியே நீட்டி மடக்கி நல்லா எக்ஸசைஸ் பண்ணி வச்சோம்னாக்கா அந்த எலும்பு நரம்பு மூட்டுகள் எல்லாம் நல்லா அமையும். அதை விட்டுட்டு உடம்புக்கான அசைவுகளே இல்லாம அப்படியே போறது, அப்படியே வர்றது, உடம்பு அப்படியே நாசுக்கா வச்சுக்கிறது மாதிரி இருந்தா அந்த உடம்பானது வீணா போயிடும். ஒரு பொருள் சும்மா கிடந்துச்சுன்னா, சுகர் பிபி எல்லாம் வருது. அதனால ஆமா, ஒரு பொருள் சும்மா கிடந்துச்சுன்னா அந்த பொருள் துரு பிடிச்சி வீணா போயிடும். ஒரு பொருளை எடுத்து வெயிலையும் மழையிலையும் அப்படியே போட்டோம்னா வீணா போயிடும். அதனால நாம உடலை என்ன பண்ணணும்னா அசைக்கணும். காலையில எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணணும், வீட்டு வேலைகளை செய்யணும், குடும்பத்துல மனைவிக்கு தேவையான வேலைகளை நாம செய்யணும். அப்படி உடம்பு அசைவு கொடுத்தோம்னா, இதான் அசைஞ்சு கெட்டது மனம், அசைஞ்சு கெட்டது மனம், அசையாம கெட்டது உடம்புன்றது. ஆமா ஆமா. அதனால நம்ம ரொம்ப அசைக்க வேண்டியது உடம்ப, அசைக்காம அப்படியே சரியா பாதுகாக்க வேண்டியது மனச. அதனால நாம மனச
கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம உடம்ப வந்து நல்லா பிசிக்கலா எக்ஸசைஸ் பண்ணி தேவையான விஷயங்கள்ல நடந்து போய் எக்ஸசைஸ் பண்ணி நம்ம உடம்ப வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும்ட்டு இந்த கருத்தின் மூலம் நான் சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி தலைவரே, வழக்கமாக நீங்கள் சொல்கிறது சொல்லிட்டீங்களே.